வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது வெண்டைக்காய் சாதம், அதாவது லஞ்ச் பாக்ஸு வெண்டைக்காய் சாதம். இதை வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வெண்டைக்காயை எடுத்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன், எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாதம் 1 கப்பு, அதை வடித்து நல்லா ஆற வச்சு உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் 1 சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி சும்மா நீங்கள் கடலெண்ணெய் கூட தாளிச்சிக்கலாம். அப்புறம் இது வந்து 3 தக்காளி, அதை நல்லா வேக வச்சு அதோட வரமிளகா, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கொதி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், வரமிளகா, நம்ம வேக வச்ச வரமிளகா, தக்காளி, அதை தோலை எடுத்துட்டேன், தக்காளியில் உள்ள தோலை எடுத்துட்டேன். அப்புறம் வெள்ளைப்பூடு, இதெல்லாமே வேக வச்சது தான். இதை மிக்சியில் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதாவது தக்காளி, மிளகா, வெள்ளைப்பூடு, அது 3 வேக வச்சுருந்தோம், அதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. வாங்க இப்போ இதை எப்படி தாளிச்சு விடலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ மஞ்சத்தூள், இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தூள் உப்பு. நம்ம ஏற்கனவே வரமிளகா போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 பிஞ்சு போடுறேன் வரமிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் இதில் போட்டுக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா அந்த வெண்டைக்காயோடு நல்லா சேர்ந்து வரணும். இப்போ சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ கிண்டிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மசாலெலாம் இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா சாந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உதிரியாக வடித்து வச்சுருக்க இந்த சாதத்தை ஆற வச்சுருக்கோம். இந்த சாதத்தை போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட லஞ்ச் பாக்ஸு சூப்பராக ரெடி ஆச்சு. அதுக்கு நான் சுட்ட அப்பளம் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இது சுட்ட அப்பளம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்து எடுத்து வச்சு சமைக்கலாம். முதலையும் சொல்லிடுவேன், அப்புறம் சொல்லிடுவேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.